இவரை சந்திக்க லக்ஷ்மியாகவும் இருக்கிறீர்கள். அதாவது லக்ஷ்மி. என்ன முயற்சி வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கோளாசுரனின் இந்த சூறாவளியில் இருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாகும். பிரம்ம தேவரிடம் வரத்தை பெற்றிருக்கிறேன். இந்த சூறாவளியை 3 தேவர்களாலும் அழிக்க முடியாது. நான் இடையில் வந்தால் தங்கள் கண்ணியம் பாதிக்கப்படும். இந்த உலகை காப்பவனால் சக்தியை அழிக்க முடியும். இந்த சூறாவளியிலிருந்து காப்பாற்றுவதற்காக யாருடைய துணையும் நிச்சயம் தேவைப்படாது. இந்த சூறாவளியிலிருந்து தப்பிக்க ஒரு வழி மட்டுமே உண்டு. அவனை நான் தான் விடுவிக்க வேண்டும். இவன் விடுவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் உத்தரவு விட வேண்டும். இப்பொழுது பார்கவி செய்த குற்றத்திற்கான தண்டனை லக்ஷ்மி அனுபவிப்பார். மூளை பேதலித்து போயிருக்கிறது. மறந்து விட்டாயா? நான் அதே லக்ஷ்மி தான். நான் இருக்கும் வரையில் நாராயணரின் சிலையை கூட உன்னால் தொட முடியவில்லை. இந்த முழு உலகத்தில் யாரிடமாவது சக்தி இருந்தால் வாருங்கள், நாராயணரின் சிலையை தொட்டு காட்டுங்கள், போதும். இன்றைய சத்தியம் நாளை பொய்யாக கூடும் தேவி. இப்பொழுது எனக்கு பிரம்ம தேவரின் வரம் கிடைத்துள்ளது. அதோடு நான் அமரனாகிவிட்டேன். ஆகையால் இந்த தர்க்கம் வேண்டாம். ஏற்பாடுகளை செய்யுங்கள். உடனே என்னுடன் வாருங்கள். எனக்கு தெரிந்து நீ ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய அழிவுக்கான ஏற்பாடு. இந்நேரத்தில் அழிவு, எதிர்மறையான விவாதங்கள் வேண்டாம். இந்த நல்ல நேரத்தில் நம் விவாகம் நடக்க வேண்டும். ஆனந்தநாதம் ஒலிக்க வேண்டும். வாருங்கள். தேவி லக்ஷ்மி! தேவி லக்ஷ்மி! இந்த பூமிக்கே ஒரு அடையாளம் இல்லாமல் போனால் ஒரு காப்பாளர் இருந்து என்ன பயன்? பிறகு எதற்காக நீ செல்வங்களை காக்க வேண்டும்? இந்த கடலுக்குள் சென்று விட்ட பூமிக்கு காற்று கிடைக்கப் போவதில்லை. அங்கிருக்கும் உயிரினங்கள் அனைத்துமே அழிந்து போக தொடங்கும். தாக்குங்கள்! நியாயத்தை மீண்டும் ஸ்தாபிதம் செய்வேன்.
ஜனனம் மற்றும் மரணத்தின் நியதிகள், இந்த சிருஷ்டியின் சமநிலை என்னோடுள்ளது. இவ்வுலகின் நாராயணனோடு உள்ளது. ஸ்ரீ நாராயணர் வாழ்க! ஸ்ரீ நாராயணர் வாழ்க! ஸ்ரீ நாராயணர் வாழ்க! எங்களை மன்னித்து விடு மகளே. மன்னியுங்கள் லக்ஷ்மி. கோபம் பழிவாங்கும் எண்ணத்தோடு நான் லக்ஷ்மியை அடைந்தும் அவரை இழந்து விட்டேன். மகளாக இல்லத்திற்கு அழைத்து வந்தேன். ஆனால் அதே மகளை துக்கத்தின் சமுத்திரத்தில் மூழ்கடித்து விட்டேன். நாராயணரின் லக்ஷ்மியை நான் பறிக்க பார்த்தேன். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभम्. எச்சரிக்கிறேன் நாரதரே, நாராயணம் பாடுவதை நிறுத்துங்கள். அசுரராணி இந்த பிடிவாதக்காரர் கேட்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளுங்கள். श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं रामनारायणं कृष्ण. உங்கள் வயிற்றில் வளர்ந்து வரும் அசுரகுலத்தின் ஒளிவிளக்கின் செவிகளையும் நம் கடவுள் இரணிய கசப்பின் புகைதான் ஒலிக்க வேண்டும். இந்த நாராயணரின் பாடல் கேட்கக்கூடாது. தேவி, சூரியனை பார்த்து கண்களை மூடிக்கொள்வதால் உங்கள் மௌனம்தான் இதற்கான பதில் நாராயணரே. பிரபஞ்சத்தின் இந்த புதிய கடவுளை எவராலும் அழிக்க முடியாது. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதமான சிரிப்பு. நானும் என் குழந்தையும் பிழைத்ததே உங்கள் கருணையினால் தான் தேவி. நான் உங்களுக்கு கடன்பட்டுள்ளேன். உங்களால் தான் எனக்கு தாயாகும் பாக்கியம் கிடைத்துள்ளது. நான் அழிவற்றவன். என்னை அழிக்க இந்த பிரபஞ்சத்தில் எவனும் பிறக்கவில்லை. நான் 7 வருடங்கள் வரையிலும் இவனுடைய ஜாதகத்திற்காகவும் இவனை பற்றி அறிந்து கொள்ளவும் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் 7 வருடங்களுக்கு பிறகு என்னவாகும்? அதர்மம் தலைவிரித்து ஆடும் இந்த அரண்மனையில் அங்கு பல்வேறு பொய்கள் பிரகலாதனை குழப்பிக்கொண்டே இருக்குமே. அதர்மம் வழியில் பயணிக்கும் தந்தையை எப்படி எதிர்ப்பான்? இது உண்மைதான் தேவி. ஒருவனது வளர்ப்பு அவனது சுயத்தை நிச்சயம் பாதிக்கும். ஆனால் இது பிரகலாதனை எந்த அளவிற்கு பாதிக்கும், இதை 7 வருட காத்திருப்புக்கு பிறகே தெரிந்து கொள்ள முடியும் தேவி. இனி 7 வருடங்களுக்கு பிறகு இந்த சபை மீண்டும் கூடும். அப்பொழுது நீ இந்த இடத்தில் இருப்பாய். அப்பொழுது இந்த சபை மட்டுமல்ல, மொத்த பிரபஞ்சமும் கேட்கும். என் மகன் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தையை அனைவரும் கேட்பார்கள். பகவான் இரண்யகசபு வாழ்க!